நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2025 அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. 25 காலி எடுத்துக்கான ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கான வேகன்சிங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் நம்ம கிளியராக ஒன் பை ஒன்னாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணதாங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த எப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் 1ல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் சிவில் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரெயினி இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு எலக்ட்ரானிக்ஸ், ட்ரெயினி இன்ஜினியரிங் 1 மெக்கானிக்கல், ட்ரெயினி இன்ஜினியரிங் 1 சிவில் கொடுத்துருக்காங்க. ட்ரெயினி ஆஃபீஸர் 1 ஃபினான்ஸ் போஸ்ட்டுக்கான வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 24 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. எலக்ட்ரானிக்ஸ் போஸ்ட்டுக்கு எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு மெக்கானிக்கல், சிவில் போஸ்ட்டுக்கு சிவில் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெயினி இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கும் அதே போல் தாங்க. பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரில் எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸ், உங்களுக்கு மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல், சிவில்னால் சிவில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ட்ரெயினி ஆஃபீஸர் 1 ஃபினான்ஸ் போஸ்ட்டுக்கு எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புனா வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் 32 வயசு உள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும். ட்ரெயினி இன்ஜினியரிங் போஸ்ட்டு, ட்ரெயினி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு 28 வயது உள்ளாடி இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி 3 இயர்ஸ், பிடபிள்டி கேட்டகரி 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்புனா மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் ஃபஸ்ட் இயருக்கும், செகண்ட் இயருக்கு செகண்ட் வருடத்துக்கு 45,000 ரூபாயும், மூன்றாவது வருடத்துக்கு 50,000 ரூபாயும், நான்காவது வருடத்துக்கு 55,000 ரூபாயும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ட்ரெயினி இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு முதல் வருடம் 30,000 ரூபாயும், ரெண்டாவது வருடம் 35,000 ரூபாயும், மூன்றாவது வருடம் 40,000 ரூபாயும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ட்ரெயினி ஆஃபீஸர் 1 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முதல் வருடம் 30,000 ரூபாயும், செகண்ட் வருடம் 35,000 ரூபாயும், மூன்றாவது வருடம் 40,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்க, எழுத்துத் தேர்வு. எழுத்துத் தேர்வில் பாஸ் பண்ணவங்களுக்கு இன்டர்வியூ நேர்முக தேர்வில் பாஸ் பண்ண டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில். அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்டி கேண்டிடேட்ஸ் எல்லாம் நில், இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. அதர் கேண்டிடேட்ஸ், ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 472 ரூபா கொடுத்துருக்காங்க per ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து இது உங்களுக்கு என்ன போஸ்ட்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் 1 போஸ்ட்டுங்க. ப்ராஜெக்ட் உங்களுக்கு ட்ரெயினி இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்டி கேண்டிடேட்ஸ் எல்லாம் நெல். அதர் கேண்டிடேட்ஸ், ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 177 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் பே பண்ணிக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/1/2025 ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/1/2025 ஜனவரி மாதம் எண்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி கொடுக்கணுங்க. இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த லேப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.